தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் பெய்யும் தொடர் மழை காரணமாக போடிநாயக்கனூர் அருகே அணைப்பிள்ளையாறு தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு செந்நிறத்தில் தண்ணீர் ஆர்ப்பரித்து பாய்கிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயசங்கர். வணக்கம் விஜயசங்கர், விவரங்கள். சுபா, தேனி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் போடிநாயக்கனூர் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே அமைந்துள்ளது அணைப்பிள்ளையார் தடுப்பணை நீர்வீழ்ச்சி. போடிநாயக்கனூர் முக்கிய நீர்ப்பாசன கண்மாய்கள் குளங்களான பங்காரிசாமிகுளம், செட்டிகுளம், சங்கரப்பன் கண்மாய், மீனாட்சியம்மன் கண்மாய் போன்றவர்களின் முக்கிய நீர்பிடிப்பு ஆதாரமாக விளங்கும் இந்த தடுப்பணை நீர்வீழ்ச்சியில் உபரி நீர் ஆறு வழியாக, அதாவது கொட்டகுடி ஆறு வழியாக வைகணைக்கும் செல்கிறது. தற்போது போடிநாயக்கனூரை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியிலான குரங்கணி, பிச்சாங்கரை, ஊத்தாம்பாறை, போடிமேட்டு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக தொடர் மழை பெய்து வந்த நிலையில் நேற்று இரவு முதல் விடிய மழை பெய்து வந்தது. இதனால் கொட்டகுடியாறு, கொம்புதுக்கியாறு, சாம்பலாறு பகுதிகளில் நீர்வரத்து அதிகரித்து அப்பகுதியில் காட்டாற்று வெள்ளம் அதிகரித்தது. இதனால் போடிநாயக்கனூரை சுற்றியுள்ள கண்மாயிலின் முக்கிய நீர்வரத்து பகுதியான அணைப்பிள்ளையார் நீர்வீழ்ச்சியில் தடுப்பணைகளை தாண்டி சேரும் சகதியுமாக காட்டாற்று வெள்ளம் சீரிப்பாய்ந்து செல்கிறது. மிகவும் ஆபத்தான நிலையில் 20 அடி 30 அடி உயர ராட்சச மரங்களையும் அடித்து வரப்பட்டு அங்கே தடுப்பணை பகுதியில் இழுத்து வரப்பட்டுள்ள நிலையில் காட்டாற்று வெள்ளம் சுமார் 25 அடி ஆழத்திற்கு மேல் செல்வதால் இப்பகுதியில் யாரும் செல்ல வேண்டாம் என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது விடுப்பு, அதாவது தொடர் விடுமுறை காரணமாக இப்பகுதியில் செல்ஃபி எடுப்பவர்கள், ரீல்ஸ் எடுப்பவர்கள் யாரும் உள்ளே செல்லாத வண்ணம் காவல்துறையினர் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி விஜயசங்கர்.